ஹாய். இந்த பாவக்காய் செடி தானாகவே விழுந்து முளைச்சிது. அதாவது இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் இயர் வந்துட்டு பாவக்காய் கொடி வச்சுருந்தோம். அதிலிருந்து விழுந்த சீடில் தான் தானாகவே விழுந்து முளைச்சிருச்சு. இப்போ அது நிறைய காய் கொடுத்துட்ருக்கு. இது இன்னும் பிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிஞ்சு இருக்குது. நான் ஒரு 3 காய் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன், பொறிச்சு வச்சுருந்தேன். இல்லை 2 காய் மட்டும் நான் செஞ்சிடலாம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது நான் எப்படி செய்வேன்னு பார்த்திங்கன்னா, எப்பயுமே நம்ம தாளிக்கிற மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணிக்குவேன். எண்ணெய், கடுகு, சீரகம், குட்டி வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறமா நான் பாவக்காய் வந்துட்டு நான் எப்பயுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்குவேன். நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் கரெக்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குவேன். அது வேக வச்சதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி தாளித்து அதுக்கப்புறம் வேக வச்சதை வந்துட்டு ஆட் பண்ணிக்குவேன். அது நல்லா வணங்கிட்டுருக்கட்டும். அது சைடில் நம்ம என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி தக்காளி வந்துட்டு மசித்து வச்சுக்குவேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் பாட்டி தான் சொல்லிக் கொடுக்கல, நான் அவங்க செய்கிறத நான் பார்த்துருக்கேன். அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு 4 தக்காளி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் நான் அதுலேயே பூண்டு ஆட் பண்ணிக்குவேன். நல்லா கையிலேயே நல்லா மசித்து எடுத்துக்குவேன் நான். அந்த ஜூஸு அது பார்த்திங்களா, அந்த சதை எல்லாமே நல்லா மசிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இது நல்லா கலந்து விட்டுக்குவேன். கலந்து விட்டுட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதுலேயே நான் ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணி இதுக்கு தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் பாவக்காயை வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவேன் நான். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிறதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்கிட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நான் செய்யும்போது நமக்கு கசப்பு தன்மை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தெரியாது, லைட்டாக தெரியும். ரொம்ப அதிகமாக இருக்காது, வாயிலேயே வைக்க முடியாத அளவு கசப்பு இருக்காது. நான் செய்யும்போது எனக்கு அப்படி தான் இருக்கும், லைட்டாக கசப்பு இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லேயும். ரொம்ப கசப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு பாவக்காய் குழம்பு அது மாதிரி சொல்ல முடியாது இல்லையா. அதனால ஸோ இது லைட்டாக கசப்பு இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்க வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா கொதிக்குது இல்லையா. ரொம்ப எனக்கு பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு பார்த்திங்கன்னா, நல்லா வெந்திருக்கிறது, அதாவது அந்த கிரேவி டைப் வரணுன்னா எப்படி பண்ணுவேன்னா, அந்த எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் மேலே வர அளவுக்கு நான் கொதிக்க வைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லாஸ்ட்டாக நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்குவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் மேக்ஸிமம் இந்த பாவக்காய், தக்காளி இதுக்கெலாம் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் குட்டி ஆனியன் வந்துட்டு ஆட் பண்ணுவேன் நான். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கசப்பு கம்மியாக இருக்கும்.